ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திருப்பூர் மாநகராட்சியின் 60 வார்டுகளில் தினசரி 700 டன் குப்பை சேகரிக்கப்படுகிறது. இந்த குப்பைகள் முதலைப்பாளையம் பகுதியில் உள்ள பாறைக்குழியில் மாநகராட்சி சார்பில் கொட்டப்பட்டு வருகிறது. கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் தொற்றுநோய் சரும பாதிப்பு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர். மூன்று மாதமாக இவர்கள் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. இந்த சூழலில் இன்று முதலைப்பாளையம், சிட்கோ, நாச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் அதிகமானோர் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தரக்கோரியும் குப்பையை மாற்று இடத்தில் கொட்ட ஏற்பாடு செய்து தருமாறும் திருப்பூர் காங்கேயம் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அனைவரையும் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். முதல்வளையம் கிராமத்துல கொண்டாந்து கொட்டுறாங்க. முதல்வளையம் பகுதியில் கொண்டாந்து பாறைக்குழி ஆக்கிரமிச்சு கொட்டிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். நாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமா போராடிட்டு இருக்காங்க. அது இந்த 3 மாசமா ரொம்ப தீவிரமாவே போராடுறாங்க. இந்த 25 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க போராட்டம் ரோடு மறியல் பண்ணி உட்கார்ந்தாங்க. அப்ப கொண்டு மண்டபத்துல அடைச்சாங்க. மண்டபத்துல அடைச்சு நைட்டு 10:30 மணி வரைக்கும் நாங்க எல்லாம் மண்டபத்துல தான் இருந்தாங்க. மண்டபத்துல அடைச்சதுக்கு அப்புறம் அப்ப என்ன காவல்துறையினர் சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு மறுநாள் காலையில 10 மணிக்கு நீங்க ஒரு மண்டபம் உங்க ஊர் மண்டபத்திலேயே சொல்லுங்க. நாங்க டைரக்டா மாநகராட்சி கமிஷனர், ஆட்சியர் எல்லாருமே பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணுவோம்னு சொன்னாங்க. நாங்க அதை அவங்க பேச்சு நம்பி அந்த அன்னைக்கு நைட் 10:30 மணிக்கு கிளம்பி போயிட்டோங்க. அப்புறம் பார்த்தா மறுபடியும் மறுநாள் 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் பார்த்தா யாருமே வரல. இது சம்பந்தமா யாரும் பேசல. உண்ணாவிரத போராட்டங்க. காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உண்ணாவிரத போராட்டம். அதுவும் இல்லாம முதலிவாளையம் ஊராட்சியில் இருக்கிற அத்தனை கடைகளும் கடையடைப்பு, முழு கடையடைப்பு. இதுல ஜாதி மதம் கிடையாதுங்க. அரசியல் கட்சிங்க சார்பற்று எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போராடுறோம். இப்ப இந்த போராட்டத்துல அரசாங்கமோ மாநகராட்சியோ எதுவுமே தலையிடல, இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் எங்க போராட்டம் அதிகமாகும்.